அன்பு சகோதரர்களே, அன்புமிக்கவர்களே, நாம் லெக்ஷியோ திவினா என்கிற விவிலியத்தை இறைவேண்டல் புத்தகமாக மாற்றுகிற கலையை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக திருச்சபை தந்தையர்களும் யூதராவிகளும் திருச்சபையுடைய மாபெரும் புனிதர்களும் பயன்படுத்திய ஒரு முறையாக இந்த முறை இருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொண்டோம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் கர்த்தூசியன் சபையை சார்ந்த துறவி குயின்கே எனப்படுகிறவர் எழுதிய துறவிகளின் ஏணிப்படிகள் அப்படிங்கிற நூலில் இந்த லெக்ஷியோ திவினா பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர் இந்த லெக்ஷியோ திவினா 4 படிநிலைகளை கொண்டது என்று குறிப்பிடுகிறார். நாம் அதை கடந்த வகுப்பில் பார்த்தோம். முதல் படி லெக்ஷியோ, எடுத்துப்படி. 2வது படி மெடிடாட்சியோ, சிந்தனை செய். 3வது படி ஓராட்சியோ, இறைவேண்டல் செய். 4வது படி காண்டம்லாட்சியோ, இறைவனோடு ஒன்றித்து பரவசமாகிவிடு, இறைவனோடு ஒன்றித்து இணைந்து விடு என்கின்ற அந்த நிலை. ஒரு மணி நேரம் இந்த லெக்ஷியோ திவினாவை செய்ய வேண்டும் என்றால் முதலில் 10 நிமிடங்கள் நாம் வாசிக்கவும், அடுத்த 20 நிமிடங்கள் சிந்தனை செய்யவும், அடுத்த 30 நிமிடங்கள் நாம் இறைவேண்டல் புரிந்து இறைவனோடு ஒன்றிக்கவும் செய்தல் வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை கர்தினால் மரிய மார்ட்டின் அவர்கள் தன்னுடைய நூலிலே இளைஞர்களுக்கு குறிப்பிடுகிறார்கள். தொடக்கத்தில் இந்த பயிற்சியை நாம் அவ்வாறு செய்வது கடினமாக இருக்கும். ஆகவே தொடக்கத்தில் நீங்கள் அரை மணி நேரம் வாசியுங்கள், 20 நிமிடம் சிந்தனை செய்யுங்கள், ஒரு 10 நிமிடமாவது பராக்குகள் இல்லாமல் இறைவேண்டல் புரிந்து இறைவனோடு ஒன்றிக்க முயற்சியுங்கள். பிறகு போக போக பழக பழக அந்த 10 நிமிடம் என்பது 20 நிமிடமாக, அரை மணி நேரமாக உங்களுக்கு அது நீண்ட நேரத்தை பேரின்பத்தை தருவதாக இருக்கும். அவ்வாறு இந்த லெக்ஷியோ திவினாவை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த லெக்ஷியோ திவினாவில் நாம் 2 முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறோம். முதலாவது, இறை வார்த்தை முதன்மை முக்கியத்துவம் வாய்ந்தது திருச்சபையினுடைய வாழ்வுக்கு, திருச்சபையினுடைய பணியாளர்கள் நம்முடைய வாழ்வுக்கு, ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்வுக்கு. 2வது, நமக்கு மூச்சாய் இருப்பது இறை வேண்டல். ஆகவே இறை வார்த்தையை இறைவேண்டல் புத்தகமாக நாம் பயன்படுத்துகிற கலைதான் இந்த லெக்ஷியோ திவினா. இதை குறித்து விரிவாக நாம் பார்த்து விட்டோம். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஒரு திருத்துதல் செய்தியை இங்கே தருகிறார். அவர் ஒரு கரெக்டிவ் மெசேஜ் கொடுக்கிறார். அது என்ன சொல்லுகிறார்? இப்படியாக இந்த 4 படிகளில் மாத்திரமே நீங்கள் லெக்ஷியோ திவினா பயிற்சியை செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நல்ல துறவியாக, நீங்கள் ஒரு நல்ல மடாதிபதியாக, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி ஒரு பாலைவனத்திலோ பள்ளத்தாக்கிலோ மலைமுகட்டிலோ கடற்கரையிலோ அல்லது வனாந்தரங்களிலோ வாழுகிற ஒரு ஆண்டவர் இயேசுவுக்கு பிடித்தமான ஒரு சீடராக மாறி போய்விடலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை இன்றைக்கு 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு திருவை வலியுறுத்தவில்லை. ஏன்? மாபெரும் ஜாம்பவான் லோயலா இஞ்ஞாசியார் தன்னுடைய ஆன்மீக பயிற்சியில் கூட இப்படி வலியுறுத்தவில்லை. அவருடைய காலத்திற்கு பிறகு மிகவும் குறிப்பாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் நமக்கு வலியுறுத்தப்படுகிற ஆன்மீகம் என்னவென்றால் ஈடுபாட்டில் மலரும் இறையாட்சி. நாம் இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி இருப்பதல்ல, இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் பேறுகால வேதனை வருகிறது. உலகத்தில் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு துறையும் மீட்பை காண வேண்டும் என்று ஏங்குகிறது. நாம் எல்லா துறைகளிலும் இறங்கி அடிக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் ஆண்டவருக்கு உகந்த இறையாட்சியை மலரச் செய்ய வேண்டும். ஆகவே ஈடுபாட்டில் தான் இந்த இறையாட்சியை மலரச் செய்ய வேண்டும். அப்படியானால் இந்த லெக்ஷியோ திவினா முறையை பயனுள்ளதாய் மாற்றுவது எப்படி என்று திருத்தந்தை அவர்கள் சிந்திக்கும்படியாக நமக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்டனுடைய இந்த ஒரு திருத்துதல் போதனையை ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டு கர்தினால் மரிய மார்ட்டின் அவர்கள் தன்னுடைய நூல்களில் இளைஞர்களுக்கு, குருக்களுக்கு இந்த லெக்ஷியோ திவினா அருள்வாக்கு வாசிப்பு முறையை பயனுள்ள முறையில் இந்த காலத்திற்கு மாற்றுவது எப்படி என்று அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர் எழுதிய தி ஜாய் ஆஃப் த காஸ்பல் எனப்படுகிற நூலிலே இந்த லெக்ஷியோ திவினாவுக்கு ஒரு முன்னுரை கொடுக்கிறார். அந்த முன்னுரையில் அவர் சொல்லுகிறார், அன்புமிக்கவர்களே, புனித இஞ்ஞாசியார் தன்னுடைய ஆன்மீக பயிற்சியிலே மேலும் 4 படிகளை சொல்லித் தருகிறார். எவை? 1 கொன்சலாட்சியோ, 2 டிஸ்கிரெட்சியோ, 3 டெலிபராட்சியோ, 4 ஆக்சியோ. இவை லத்தீன் வார்த்தைகள். கொன்சலாட்சியோ ஆறுதல் பெறுதல், டிஸ்கிரெட்சியோ தேர்ந்து தெளிதல், 3வது டெலிபராட்சியோ டிஸ்கிரெட்சியோ தேர்ந்து தெளிதல், அடுத்து தீர்மானித்தல், சரியாக தீர்மானித்தல், ஆக்சியோ செயல்பாட்டுக்கு இட்டு செல்லுதல். இந்த 4 படிநிலைகளை இந்த முதல் 4 படிநிலைகளோடு சேர்த்து தியானித்தல் பயன் தரும் என்று கர்தினால் மரிய மார்ட்டின் இளைஞர்களுக்கு, குருக்களுக்கு, இதை புதிதாக பயன்படுத்துகிறவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். நாம் இவை என்ன என்பதை முதலில் பார்த்து விடலாம். அதன் பிறகு இந்த படிநிலைகளை எப்படி சுருக்கிக் கொள்ளலாம்
என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கொன்சலாட்சியோ என்பது ஆறுதல், கொன்சலாட்சியோ என்பது விடுதலை. சில நேரங்களில நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு திருப்பலி முடிஞ்ச பிறகு பூசைக்கு உதவி செய்கிற பீடப்பூக்கள் அப்பாடா பூசை முடிஞ்சது என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பாடகர் குழுவினர் அப்பாடா முடிஞ்சதப்பா என்று சொல்வார்கள். இவர்கள் எல்லாம் எந்திரத்தனமாக சடங்காச்சாரமாக வழிபாட்டில் கலந்து கொண்டவர்கள். வழிபாட்டில் கலந்து ஈடுபட்டு இறை அனுபவம் பெற்று அதிலே விடுதலை பெறுகிறவர்கள் அல்ல. ஏதோ ஒரு சடங்கு நடக்குது, சடங்கு முடிஞ்சவுடனே நமக்கு லிபரேஷன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது தவறு. நாம் நடத்துகிற இந்த சடங்கு, அது நாம் நடத்துகிற இந்த பயிற்சி, நாம் நடத்துகிற இந்த இறைவேண்டல் முறையிலே கலையிலே நாம் அந்த ஆறுதலை பெறுதல் வேண்டும். அதற்கு வெளியே அல்ல, அதை செய்கிற பொழுதே நாம் அதை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசுடைய உருமாற்றத்திலே நாம் பார்க்கிறோம், சீடர்கள் கூட இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கொன்றும் மோசைக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக இங்கு 3 கூடாரங்களை அடிக்கலாமா? அவர்களுக்கு இங்கேயே இருந்து விடலாமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அதுதான் அந்த ஆறுதல், அதுதான் அந்த விடுதலை. நாம் ஒரு ஜெபத்தில், ஒரு திருவழிபாட்டில், ஒரு திருப்பலியில், ஒரு இறைவார்த்தை கொண்டாட்டத்தில், ஒரு அருங்குடை ஜெபத்தில் நாம் ஈடுபடுகிறோம், பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறோம் என்றால் அதில் நாம் இன்வால்வ் ஆகி அதில் ஆண்டவருடைய அருள் பாய்வதை நாம் உணர்ந்து நாம் அதில் அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆறுதல். அந்த ஆறுதல் விடுதலையாக, குணமளித்தலாக, ஆசியாக, நன்மையாக, பாவ மன்னிப்பாக நமக்கு அமைந்திருக்கும். அதைத்தான் கர்தினால் மரிய மார்ட்டினி கொன்சலாட்சியோ என்று அவர் குறிப்பிடுகிறார். நாம் அதை அனுபவிக்க வேண்டும் அந்த ஜெபத்தின் ஊடாக. அடுத்து டிஸ்கிரேட்சியோ, டெலிபராட்சியோ என்று 2 படிநிலைகள் இருக்கின்றன. இந்த இரண்டையும் நான் இணைத்து உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இது எந்த நூலிலும் இருப்பது அல்ல, நான் இதை செய்து நானாக கண்டுபிடித்த ஒரு அருமையான பகுதியாகும். புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலே நாம் இருக்கின்றோம். புனித பவுலுடைய வாழ்வில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு சிறந்த படிப்பினையாக அமையும். எடுத்துக்கொள்ளுங்கள், திருத்தூதர் பணிகள் 21ஆம் அதிகாரம், வசனங்கள் 8 முதல் 14 முடிய உள்ள பகுதிகள். பவுலுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது நமக்கு எதை கற்றுத்தரப் போகிறது? டிஸ்கிரேஷன், டெலிபரேஷன், தேர்ந்து தெளிதல், சரியான தீர்மானம் எடுத்தல். இது ஒரு கலை. நிறைய பேர் இந்த கலை எடுக்க தெரியாம தான் தத்தளிக்கிறாங்க. தந்தை ஜான் கொலனுடைய பாடல் இவ்வாறு போகிறது: 4 திசையும் பாதைகள், சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள், வடக்க போகவா, தெற்கு போகவா, கிழக்கு போகவா, மேற்கு போகவா, என்ன முடிவெடுக்க, என்ன வேலையை தேர்ந்தெடுக்க, என்ன படிப்பை தேர்ந்தெடுக்க, எந்த ஊர்ல பொண்ணு எடுக்க, எந்த ஊர்ல மாப்பிள்ளை எடுக்க, எதுல போய் இன்வெஸ்ட் பண்ண, பெரிய குழப்பம். இந்த தீர்மானம் எடுக்கிற குழப்பம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். நான் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, நமக்கு தெரியாது, இது சரியா இது தவறா, பெரிய குழப்பத்தில் இருப்போம். அதற்கு இந்த லெக்சியோ திவினா பதிலாக அமைகிறது. இஞ்ஞாசியாருடைய பயிற்சிகள் நமக்கு துணை புரிகின்றன. அந்த பயிற்சிகளின் நல்ல பண்புகளை இதில் இணைத்துக் கொண்டு நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த படிப்பினையைத்தான் நாம் இப்பொழுது பவுலின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். திருத்துதர் பணிகள் 21:8 இந்த இடத்தை நாம் புரிந்து கொள்வோம். பவுலடியார் 3 நற்செய்தி பயணங்களை, மறைபரப்பு பயணங்களை அவர் மேற்கொண்டார். ஒவ்வொரு முறையும் அந்தியோக்கியா அவர் ஒரு அப்ரண்டிஸாக, உதவியாளராக பணியாற்றி அந்த இடத்திலிருந்து அவர் தொடங்குவார். பிறகு அங்கே வந்து அவர் முடிப்பார். இப்பொழுது தன்னுடைய 3வது நெடிய பயணத்தை, ஏறக்குறைய 3 ஆண்டுகள், ரொம்ப அதிகமாக எபேசு நகரத்திலும், ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் அவர் கொரிந்து நகரத்திலும் பணியாற்றிவிட்டு வந்த அந்த ஒரு அனுபவத்தில் அவர் இப்பொழுது மீண்டும் அந்தியோக்கியா வந்து, இதுக்கு முந்தைய வசனத்திலே பார்க்கிறோம், வடக்கே இருக்கிற தீர், தலமாய் இந்த இடங்களை வந்தடைகிறார்கள். என்றால் அவர்கள் நோக்கம் அந்தியோக்கியாவிலிருந்து இப்பொழுது எருசலேமுக்கு போக வேண்டும், எருசலேமிலே மூப்பர்களை சந்திக்க வேண்டும், தங்கள் சாதனைகளையும் தாங்கள் சந்தித்த சோதனைகளையும் விளக்க வேண்டும், இன்னும் புதிதாக நமக்கு அருமையான விளக்கங்கள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பயணிக்கிறார்கள். நாங்கள் என்று இந்த பகுதி தொடங்குகிறது. நாங்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் திருத்துதர் பணிகள் நூலை படித்திருப்போம். ஒருவேளை இந்த நற்செய்தி, இந்த நூலை, வரலாற்று நூலை எழுதிய லூக்கா உடன் இருக்கிறார், ஆகவே அவர் நாங்கள் என்று பதிவு செய்கிறார் என்று சொல்லுவார்கள். இந்த காலகட்டத்தில் பவுலோடு பயணம் செய்தவர்கள் யார்? தீத்து, தீமோத்தேயு, சில்வான் எனப்படுகிற சீலா, லூக்கா, இன்னும் வேற யார் 1-2 பேர் இருக்கலாம். அடுத்து நாம் இங்கே பார்க்கிறோம், வசனத்துக்கு வருகிறோம். மறுநாள் நாங்கள் புறப்பட்டு செசாரியா வந்தோம்.
நற்செய்தி அறிவிப்பவரான பிலிப்பின் வீட்டுக்கு சென்று அவருடன் தங்கினோம். அவர் திருத்தொண்டர் 7 ஒருவர். அங்க நற்செய்தி பணியாளர் என்று சொல்லப்படுகிறது. அவர் திருத்தொண்டர். ஏற்கனவே ஒரு முறை யூத கைம்பெண்களுக்கு நன்றாக கவனிக்கப்படுகிறது, கிரேக்க கைம்பெண்களுக்கு கவனிக்கப்படவில்லை, எங்களையும் கவனிக்க வேண்டும் என்று இதே திருத்தூதர் பணிகள் 6ஆம் நூலிலே ஒரு பிரச்சனையை சந்தித்தோம். அந்த பிரச்சனையை திருத்தூதர்கள் சொன்னார்கள், ஐயோ இது என்ன எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது. நாங்கள் இறை வார்த்தையை வாசிப்பதிலும் அதை போதிப்பதிலும் தான் நாங்கள் கவனம் செலுத்துவோம். எங்களுடைய பிரைமரி கன்சர்ன் இதுதான், இறைவார்த்தையை வாசித்து இறைவேண்டல் புரிந்து நற்செய்தி அறிவித்தல். நாங்க போய் இந்த சோறு பரிமாறுறது, கணக்கு வச்சுக்கிறது, இந்த வேலை இப்ப எங்களுக்கு இப்ப தேவையில்லை. ஆகவே அதற்கு தகுதியானவர்களை, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி 7 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது கைகளை வைத்து அருள் பொழிவு செய்து திருத்தொண்டர்களாக நியமித்தார்கள். அவர்களுக்கு முக்கியமான பணி என்ன அப்படின்னா, இந்த கணக்கு கவனிக்கிறது, பரிமாறுவது. இதுதான் திருத்தொண்டர் என்பதாகும். ஆனாலும் திருத்தொண்டர்கள் அந்த பணியினூடே நற்செய்தியை அறிவிப்பாளர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிகிறோம். 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது, கந்தகி எனப்படுகிற ஒரு அமைச்சருடைய என்கிற ஒரு அமைச்சருடைய ஒரு பணியாளர், அவர் எகிப்துக்கு போகிற பாதையில, அரசினுடைய அமைச்சர் போகிற பாதையில அவர் போய் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பிலிப்பு பின்னால ஓடுகிறார், போய் நற்செய்தி அறிவிக்கிறார். அறிவித்து அவரை மனம் மாற்றுகிறார். அவர் அங்கே இருக்கிற ஒரு குட்டையில உள்ளே இறங்கி திருமுழுக்கு பெறுகிறார் என்று நாம் அறிகிறோம். ஆகவே இவர்கள் முதலாவதாக நற்செய்தி அறிவிப்பாளர்களாக அழைப்பு பெற்றிருக்கிறார்கள், அருள் பொழிவு பெற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பாடம். நாமும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக முதன்மையான பணியை நாம் செய்தல் வேண்டும். இங்கேயும் அந்த வசனம் தான் சொல்லப்படுகிறது, அவர்கள் நற்செய்தி அறிவிப்பவரான பிலிப்பின் வீட்டுக்கு சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு நல்ல பெயர் பெற்ற ஒரு நல்ல பணியாளர், நல்ல ஒரு ஊழியர். சரி, அடுத்த வசனத்தை பாருங்கள். அவருக்கு திருமணமாக பெண்கள் 4 இருந்தார்கள். வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தாலே ஒரு கலகலன்னு இருக்கும். ஏனென்றால் வளையல் சத்தமும் உங்களுக்கு கொலுசு சத்தமும் கலகல என்று வீட்டை மாற்றிவிடும். இங்க 1க்கு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த வீடு எவ்வளவு பெரிய கலகலப்பா இருக்கும். இவங்க எல்லாம் 3 வருஷம் அப்படி வெளியே சுத்திட்டு இங்க உட்கார்ந்த உடனே இனிய மெல்லிய குரலை கேட்கிறார்கள், அருமையாக பரிமாறுகிறார்கள், எல்லா உதவிகளையும் செய்கிறார்கள். ஆகவே இந்த பணியாளர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் பாருங்க, அடுத்த வசனம். நாங்கள் பல நாட்கள் அங்கு தங்கி இருந்தோம். ஒரே டேரா அடிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் அப்படித்தானே, ஒரு நல்ல ஒரு ஆறுதலும் விடுதலையும் ஒரு நல்ல ஒரு பேச்சும் கலகலப்பும் மெல்லிதயங்கள் இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து நம்ம நேரத்தை பொழுதை கழிக்க உட்கார்ந்து விடுகிறோம். அப்படித்தான் அன்றைக்கு பவுலோடு வந்த எல்லாரும் டேரா அடிச்சு உட்கார்ந்துட்டாங்க. ஆகா, நமக்கு நல்ல சாப்பாடு, காலையில் சப்பாத்தி ஆப்பம் கிடைக்கிறது, மத்தியானம் பிரியாணி, உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கிறது, சாயங்காலத்தில் புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. செபத்துக்கு அவர்கள் நன்றாகவும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் இறைவா குறைத்து வந்தார்கள். தேவர் ப்ராஃபட்ஸ். பழைய ஏற்பாட்டில் பெண் இறைவாக்கினர் இருந்தார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அனைவரும் இறைவாக்கினர்களாக உயர்த்தப்படுவீர்கள் என்கிற குறிப்பு திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் யோவேலை மேற்கோள் காட்டி பேதுரு பேசுகிற அந்த பேச்சிலே இருக்கிறது. அனைவரும் இறைவாக்கினராக. அது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற பணி அல்ல, எல்லாருமே. இங்கு பார்க்கிறோம், தொடக்க கால திருச்சபையிலே பெண்கள் இறைவாக்கினர்களாக இருந்தார்கள். என்ன அருமையான ஒரு குறிப்பு. நாம் இன்றைக்கு பெண்களை 2ஆம் தரமாக திருவையிலே நடத்துகிறோம். சமுதாயம் தான் நடத்துகிறது, சமூகங்கள் தான் நடத்துகிறது என்றால் திரு அவையிலே அப்படி நாம் நடத்தக்கூடாது. பவுலடியார் கலாத்தியர் 3:28 கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, நாம் அனைவரும் ஒருவரே அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இங்க எப்படி இருக்கிறது பாருங்கள். இந்த 4 பெண் மக்கள் இறைவாக்கினர்களாக அவர்கள் பணியாற்றினார்கள் என்கிற குறிப்பு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏதோ சமைச்சு போட்டாங்க, பாத்திரம் கழுவி கொடுத்தாங்க, துணி துவைச்சு கொடுத்தாங்க, உட்கார்ந்து கலகலன்னு பேசினாங்க, வளையல் சத்தமும் கொலுசு சத்தமும் கேட்டு காதுக்கு இனிமையா இருந்துச்சு, பாட்டில் அக்கமணி பண்ணாங்கிறது இல்லை. அவர்கள் பெண் மக்களுக்குரிய உரிமையோடு சம நிலையிலே அவர்களோடு கலந்து கொண்டார்கள் என்கிற ஒரு குறிப்பு நமக்கெல்லாம் நல்ல படிப்பினை. நாம் நம்முடைய பணி வாழ்க்கையில அப்படி பெண் மக்களோடு இணைந்து பணியாற்றவும் அவர்களை மதிக்கவும் நாம் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். சரி, அது நம்முடைய தலைப்பை விட்டு வெளியே போகிறது. நம் தலைப்பிற்கு உள்ளே வருவோம். நாங்கள் அங்கு பல நாட்கள் தங்கி இருந்தோம். அப்போது ஒரு நாள்,
அகபு எனப்படும் பெயர் கொண்ட இறைவாக்கினர் ஒருவர் எங்கிருந்து வருகிறார்? அவர் யூதேயாவிலிருந்து வந்தார். இந்த அகபு என்கிறவர் ஒரு பெரிய இறைவாக்கினர். நம்ம இப்போ வேற வார்த்தையில் சொல்றார், பெரிய புல்ரௌசர் பிரசங்கி. அவர் சொன்னபடி நடக்கும். மழை பெய்யாது, பஞ்சம் வரும் அப்படின்னு திருத்துதர் பணியில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். அதே மாதிரி யூதேயா முழுவதும் எருசலேமில் பெரிய கொடிய பஞ்சம் 3 ஆண்டுகளுக்கு நடந்தது. பிறகு மழை பெய்யும் என்று சொல்லுவார், மழை பெய்யும். அப்படி இறைவாக்கை சரியாக சொல்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரசங்கி, அப்படிப்பட்ட ஒரு பெரிய இறைவாக்கினர் அவர் இங்கே வருகிறார். பாருங்கள், அவர் வந்து என்ன செய்கிறார்? பவுலின் இடைக்கச்சையை எடுத்து தம் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு கீழே புரளுகிறார். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இறைவாக்கினர்கள் வார்த்தைகளிலும் அறிவுறுத்துவார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்களிலும் செய்திகள் சொல்வார்கள். மிகவும் குறிப்பாக எரேமியாவை பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஒரு கடினமான இறைவாக்கினர், மிகவும் சிறப்பான ஒரு இறைவாக்கினர், இயேசுவுக்கு முன்னோடியாக விளங்கிய இறைவாக்கினர். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற பொழுது மத்தேயு நற்செய்தியில் அந்த குறிப்பு இருக்கும். உம்மை எலியா என்றும் உம்மை எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள் சொல்லி. அந்த எரேமியா வெறும் வார்த்தைகளில் மாத்திரமல்ல, நீங்கள் எகிப்தோடு கூட்டணி வைக்கிறது தப்பு, இந்த கூட்டணி நிலைக்காது என்று மாத்திரமல்ல, நீங்கள் பபிலோனோடு கூட்டணி வையுங்கள் என்று திருத்துதல் போதனை சொல்லுவார். நாங்க சொல்றதுக்கு நீ சால்ரா போடு என்று அவரை கட்டாயப்படுத்துவார்கள். வேற வழி இல்லாம அவர் மறுத்து விடுவார். நாடு கடத்துவார்கள், கொடுமைப்படுத்துவார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் சில சமயம் பேச முடியாது. ஆகவே ஒரு பானையை தூக்கிட்டு போய் தெருவில் எல்லாரும் பார்க்கிற மாதிரி பார்ப்பார், ரோட்ல போட்டு உடைப்பார். என்ன என்ன என்று கேட்பார்கள். இப்படித்தான் இஸ்ரவேலே, நீ சிதறுண்டு போக போகிறாய், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கவில்லை என்றால் இப்படி உனக்கு நடக்கும் என்று அவர் சொல்லுவார். இடுப்புல கச்சையை கட்டியிருப்பார். பிறகு கச்சையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல போய் ஒளிய வைப்பார். அது ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தா கரையாமலாம் பிடிச்சு அந்த தீத்து போயிருக்கும். இஸ்ரவேலே, ஒரு கட்சியாக இருந்தாயே, இப்படி நீ தீத்து போய் விடுவாய், 12 குலமாய் இருக்கிறாயே, பிரிந்து பிரிந்து உடைந்து போய் விடுவாய், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றால் உனக்கு இது எச்சரிக்கை என்று அவர் சொல்லுவார். ஆகவே இறைவாக்கினர்கள் அடையாளங்கள் வாயிலாகவும் பேசினார்கள். அவர்கள் அடையாளங்கள் வாயிலாக வலிமையாக பேசுவார்கள். நமக்கு சிலர் ரொம்ப வலிக்கும் அடையாளத்தில் பேசுறது, நம்மை காயப்படுத்தும். நேரில் பேசுறதாவது சரி 1000 ஊசி குத்துது தாங்கிக்கும்னு சொல்லிடுவோம். ஆனால் அடையாளத்தில் பேசுறது பெரிய காயத்தை, அவமானத்தை, வலியை ஏற்படுத்திவிடும். இவர் வந்து என்ன செய்கிறார்? வார்த்தையில் முதலில் சொல்லவில்லை, முதலில் அடையாளத்தில் ஒரு இறைவாக்கினராக பணி செய்கிறார். அவர் பவுலுடைய இடைக்கச்சையை போய் உருவி தன் கைகளையும் தன் கால்களையும் கட்டி, அந்த ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கிறது, அதுல சுருண்டு உருண்டு புரண்டு அவர் கிடக்கிறார். என்ன என்ன இது என்ன என்று எல்லாரும் அவரிடத்தில் கேட்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பெரிய இறைவாக்கினர், ஏதோ ஒரு செய்தி வச்சிருக்கிறார் என்று. அடுத்த பகுதியை நீங்கள் பாருங்கள். இந்த கச்சைக்குரியவரை எருசலேமில் யூதர்கள் இவ்வாறு கட்டி பிற இனத்தாரிடம் ஒப்படைப்பார்கள். தூய ஆவியார் தாமே இப்படி கூறுகிறார். Thus says the Holy Spirit. சில அருங்குடை கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம், சில நற்செய்தி கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். இது நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற பொழுது, ஓ, இது இறைவாக்கு, இது நமக்கு சொல்லப்படுகிற ஒரு தெய்வீக வாக்கு என்று மக்கள் ஆவலாய் கேட்பதைப் போல, இது அவருடைய கண்டுபிடிப்போ கற்பனையோ அவருடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு குறி சொல்லுதலோ அல்ல. மாறாக thus says the Holy Spirit, தூய ஆவியார் தாமே இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் இவ்வாறு என்னை கட்டி காலையும் கட்டி போட்டிருக்கிறேனே, இந்த கச்சைக்குரியவரை அவர் எருசலேமுக்கு போனால் இப்படித்தான் கையையும் காலையும் கட்டி சிறையில் போடுவார்கள், அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், உதைப்பார்கள், அவருக்கு கொடிய தண்டனை கொடுப்பார்கள். இதைத்தான் அவர் இறைவாக்காக சொல்லிவிட்டார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல தான் டிஸ்கிரெஷன், டெலிபரேஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வருகிறது. இப்போ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது முன்னதாகவே பவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது, பவுலோடு இருக்கிற உடன் பணியாளர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. அவங்களுக்கு மட்டுமல்ல, செசாரியாவில் பிலிப்புவின் வீட்டில் கூடியிருக்கிற பிலிப்பு, ஒரு 4 பெண் மக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற நற்செய்தி பணியாளர்கள், ஜெபக்கூடத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் சேர்த்து அது அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த வெளிப்பாட்டை இவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அதில் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இட் இஸ் an art. டெலிபரேஷனும் டிஸ்கிரெஷனும் ஒரு கலை. இன்றைக்கு அது மறைந்து போயிருக்கிறது. நாமளா முடிவெடுக்கிறோம். கடவுளுடைய முடிவுக்கு
நாம் நம்மை உட்படுத்துவதில்லை. அதனை நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும், சாமுவேலிடத்துல மக்கள் வந்து சொல்லுவார்கள், எங்களை சுற்றி நாட்டில் அரசர்கள் இருக்கிறார்கள், மக்களை கட்டுக்கோப்பாக வைத்து இராணுவம் வைத்து அவர்கள் சிறப்பாக அரசாட்சி புரிகிறார்கள், இங்கதான் ஒரு ஒழுங்கு இல்லை, எங்களுக்கு அரசர் வேண்டும், எங்களுக்கு அரசர் வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. சாமுவேல் ரொம்ப உடைஞ்சிருவார். எப்ப நான் தான் உங்களுக்கு இறைவாக்கினா இருக்கிறேனே, நான் தான் உங்களுக்கு ஒரு தலைவனா இருக்கிறேனே, உங்க வேஷ்டிகள் எல்லாத்தையும் பார்க்கறேன்ல, பிறகு ஏன் நீங்க வந்து அரசன் வேணும்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்பார். அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லைன்னு. சாமுவேல் நிறைய கடவுள்கிட்ட போவார். கடவுளுடைய மனிதர்களுடைய பண்பு அதுதான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இறை வேண்டலிலே ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்லுதல் வேண்டும். சாமுவேல் ஆண்டவர்கிட்ட போய் அழுவார், ஆண்டவரே நீர் என்ன அருள் பொழிவு செய்திருக்கிறீர், நீர் என்னை இந்த மக்களின் எங்களுக்கு நீதி தலைவராக ஏற்படுத்தி இருக்கிறீர், நீர் என்னை இறைவாக்கினராக உயர்த்தி இருக்கிறீர், நீர் நான் தான் தலைவர்னு சொல்லி இருக்கிறீர், ஆனா இவங்க எல்லாம் என்ன வேண்டாங்கிறாங்களே, இவங்க எல்லாம் என்ன ஒதுக்குறாங்களே, இவங்க எல்லாம் நான் சரியா இல்லைன்னு சொல்றாங்களே, ஆண்டவரே எனக்கு அழுகழுகையா வருகிறது, என் தலைமைத்துவம் வேண்டான்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாமுவேல் முறையிடுவார். அடங்க புறான டேய் ஒன்னு வாங்கன்னு சொல்லலடா, என்ன வேண்டான்னு சொல்றாங்கடா, என் வழிமுறைகள் வேண்டான்னு சொல்றாங்கடா, என்னுடைய திட்டங்கள் வேண்டான்னு சொல்றாங்கடா, போய் அவங்களுக்கு சொல்லு. என்ன சொல்லு? அரசன் வருவானே என்றால் உங்கள் பெண்டு பிள்ளைகளை எடுத்துக்கொள்வான், உங்கள் சொத்துக்களை சூறையாடுவான், ஜிஎஸ்டி வரி போன்று வரிகளை உங்கள் மீது திணிப்பான், திணித்து உங்களை அவன் கொடுமைப்படுத்துவான். ஆகவே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அரசன் என்கிற அமைப்பே வேண்டாம், இறையாட்சியில் அது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி விடுறார். சாமுவேல் போய் மக்கள்கிட்ட சொல்றார், எப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த 23ஆம் புலிகேசி மாதிரி ஆடிவா பாடிவான்னு சொல்லி அவன் அந்த புறத்தை வச்சு உங்க பெண்டு பிள்ளைகள் எல்லாம் உள்ள தள்ளிட்டு போயிடுவான். நல்ல பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் எல்லாம் அரசனுக்கு சொந்தம், அரசனுக்கு வப்பாட்டின்னு சொல்லி உள்ள கொண்டு போயிடுவான். ஐயா வேண்டாம் ஐயா, உங்க நிலத்தெல்லாம் சூறையாடிடுவோம் ஐயா, நிலத்துல விளைஞ்சதுக்கு நீங்க தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதை விளைய வச்சிருக்கிறீங்க, அவன் அதுல 40% கொடு 20% கொடு அப்படி வரிய பிடிங்கிருவாயா, அதுக்கு மேல விற்க போனாலும் அங்கேயும் வரி பிடுங்குவான் ஐயா, உங்களை உயிரோட இருக்க மாட்டான், உங்களை அப்படியே கசைக்க பிடிவான், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீ என்ன சொல்லுவது? எங்களுக்கு அரசன் வேண்டும், எங்களுக்கு அரசன் வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சாமுவேல் மீண்டும் ஆண்டவரிடத்துல வருவார், ஆண்டவரிடத்துல புலம்புவார். சரி, அவர்கள் ரொம்ப விரும்பி கேட்கிறார்கள், கொடுத்து விடுவோம் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு இரக்கத்தோடு கடவுள் அவர்களுக்கு அரசரை கொடுப்பார். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய படிப்பினை இருக்கிறது. The perfect will of God, the permissive will of God. கடவுளுடைய முழுமையான திருவுளம், முழுமையான சித்தம், கடவுளுடைய அனுமதி திருவுளம், அனுமதி சித்தம். நாம பல நேரங்கள்ல அனுமதி திருவுளத்திற்கு நம்மை உள்ளாக்கி நாம நம்முடைய தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறோம். கடவுளுடைய முழுமையான சித்தத்தை நம்ம கண்டுபிடிப்பதும் இல்லை, அதற்கு செவிமடுப்பதும் இல்லை, அதற்கு கீழ்ப்படிவதும் இல்லை. பல நேரங்களில் இந்த விபத்து தான் ஆன்மீகத்தில் நடக்கிறது, திருச்சபையில் நடக்கிறது. இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு தெருவில் போகிறாள். போகிற பொழுது அந்த குழந்தை ஒரு ஐஸ் வண்டியை பார்க்கிறது. மம்மி மம்மி ஐஸ்கிரீம் மம்மி, மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி ஐஸ்கிரீம் மம்மி, வெனிலா ஐஸ்கிரீம் மம்மி அப்படிங்குது. தாய் சொல்றா, ஏய் 3 நாளைக்கு முன்னால உன்னை பல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கேன், அவர் வந்து ரூட் கனால் பண்ணியிருக்கிறார், ஐஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், ஒரு 4 நாள் பொருள் பல்லுக்கெல்லாம் மாட்டின பிற்பாடு நம்ம ஐஸ் சாப்பிடலாம், இப்போ வேண்டானா வேண்டாம் அப்படின்னு தாய் சொல்றான். மம்மி மம்மி திஸ் டைம் ஒன்லி மம்மி, ப்ளீஸ் மம்மி ஐ ப்ளீட் யூ மம்மி, பெக் யூ மம்மி, ஐ வில் நெவர் ஆஸ்க் யூ அகைன் மம்மி அப்படின்னு குழந்தை கேட்குது. தாய் என்ன செய்வா? தாய் என்ன செய்வா? தாய் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவா, மனம் இறங்கிடுவா. சரி போய் தொலை, இவ்வளவு தொந்தரவு பண்றிய, ரச்சனை பண்றிய அப்படின்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. அது ஐஸ்கிரீமை வாங்கி அப்படி வாயில வச்ச உடனே அந்த உள்ளுக்குள்ள வேர் பல்லுல போய் உயின்னு ஆயில் ஊசி குத்துற மாதிரி வலிக்கும். அப்படி இந்த பிள்ளை உடனே உட்காந்துக்கிட்டு மம்மி வலிக்கு மம்மி நொல்லி எத்தனை வேண்டான்னு சொன்னேன் உனக்கு. தாயினுடைய சித்தம் என்ன? உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் என்பது. பிள்ளையினுடைய பிடிவாதம் என்ன? இந்த முறை எனக்கு வேண்டும் என்பது. இப்போ வலி வந்துச்சுன்னா தாய் என்ன பண்ணுவா? நீதான் வாங்கி கட்டணும். இப்படித்தான் பல நேரங்கள்ல நாம் நம்முடைய வாழ்க்கையில முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு எப்படி அமைகிறது? நான் இவனைத்தான் கட்டிக்குவேன், பிறகு கட்டிக்க, பிறகு 1 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் வேண்டான்ட்டு. ஏன் 4 வருஷம் சொன்ன அறிகுறி நீ கேட்க மாட்டேன், நான் இங்கதான் நிலத்தை வாங்குவேன், பிறகு ஐயோ இந்த இடத்துல முட்டாள்தனமா வாங்கிட்டேனே. இப்படிதான் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய திருவுளம் என்ன என்று கண்டறிவது ஒரு கலை, தேர்ந்து தெளிவது ஒரு கலை, அதன்படி நடப்பது ஒரு ஆன்மீக கலை. Unfortunately, we have forgotten this. We have failed this
failed in this. We are not teaching this techniques to the people. கடவுளுடைய கலையை கண்டறிவதை நாம் கற்றுக் கொடுப்பதில்லை. சும்மா பொத்தம் பொதுவா அதை ஜெபத்தை சொன்னோம், இந்த ஜெபத்தை சொன்னோம், காணிக்கை போட்டோம், போனோம் வந்தோம், நான் பாத யாத்திரை போனோம், நான் முழங்கால போட்டோம் என்று நாம் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம். கடவுளோடு நடப்பதில்லை. நடக்கிற பொழுதுதான் நமக்கு இந்த உண்மை தெரியும். பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். முழுமையான திருவுளம், அனுமதி திருவுளம். இந்த இடத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள், உங்களுக்கு கடவுளுடைய திருவுளம் வெளிப்பட்டு விட்டது. என்ன திருவுளம்? பவுல் எருசலேமுக்கு போனால் கட்டப்படுவார், அடிபடுவார், சிறைப்படுத்தப்படுவார், மிதிபடுவார், தண்டனைக்கு உள்ளாவார். ஒரு இறை வெளிப்பாடு வெளிவந்து விட்டது. இப்போ அங்க இருக்கிறதெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. 4 இறைவாக்கினர், அருள்பொழிவு பெற்ற ஒரு திருத்தொண்டர், பவுலோடு பணியாற்றிய தீத்து, தீமோத்தேயு, சில்வான், லூக்கா எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய நற்செய்திப்பணியாளர்கள். இவங்களுக்கும் இறைவாக்கு உரைக்க தெரியும், இவங்களுக்கும் ஜெபத்துல பல உண்மைகளை கண்டறிய தெரியும். பவுலோடு பயணித்தவர்கள் எல்லாரும். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க பாருங்க. டிஸ்கிரெஷன், டெலிபரேஷன், தேர்ந்து தெளிதல், தீர்மானமாய் முடிவெடுத்தல். என்ன நடக்கிறது நீங்கள் பாருங்கள். பவுல் என்ன முடிவெடுக்கிறார் என்று பாருங்கள். எதை கேட்டதும் தூயாவியார் இப்படி சொல்லுகிறார், ஆகவே இவருக்கு எருசலேமில் அடிபோதை இருக்கிறது என்று இறைவாக்கை கேட்டதும் நாங்களும் அவ்விடத்தாரும். கவனிங்க, நாங்களும்னா நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற பவுலுடைய படைகள், பவுலுடைய பரிவாரங்கள். பிறகு அங்கே எருசலேமில் இந்த செசாரியாவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டார்கள், மற்ற ஜெப கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நாங்களும் அவ்விடத்தார் பவுலை எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டோம். அப்படி இல்லை வசனம் என்ன சொல்கிறது? கெஞ்சி கேட்டுக்கொண்டோம். நீங்க வாழ்க்கையில கடைசியா எப்போ கெஞ்சி கேட்டுக்கிட்டீங்க? ஃபாதர், ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர், திஸ் டைம் ஒன்லி ஃபாதர், எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், ஐ பெக் யூ ஃபாதர், திஸ் வில் நெவர் ஹேப்பன் அகைன் ஃபாதர், ப்ளீஸ் இதனால எனக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க ஃபாதர், வெளியே அனுப்பிடாதீங்க ஃபாதர், என் மேல ஆக்ஷன் எடுத்துடாதீங்க ஃபாதர், ரிப்போர்ட் எழுதிடாதீங்க ஃபாதர். தான் கெஞ்சி கேட்கறது. அழுது தொழுது விழுந்து எந்த லெவலுக்கும் போய் அவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாரும் பவுல் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். இந்த வார்த்தைகளை பாருங்கள், ரொம்ப அழகாக, ரொம்ப உணர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, அதற்கு பவுல் பதில் மொழியாக, மறுமொழியாக, நீங்கள் அழுது அழுது ஏன் என் உள்ளத்தை உடைந்து போக செய்கிறீர்கள்? ஓ, இவங்க வெறுமனே கெஞ்சி மட்டும் கேட்கல. இந்த பெண் மக்கள் சலங்கைகள் இருக்குதே, அது uncle, please, uncle, don't go, uncle. Uncle, I will obey, uncle. I will prepare nice chapati for you, uncle. I will prepare even pronto for you, uncle. Please, uncle. Uncle, ஒருத்தி ஆள, இன்னொருத்தி ஆள, 3 ஆள, 4 ஆள, ஒப்பாரி வைக்க அங்க இருக்கிற ஆம்பளைகளும் சேர்ந்த ஆள. இந்த சீனை பாருங்க. ஏன் அழுது அழுது என் உள்ளத்தை உடைக்கிறீர்கள்? Why do you break my heart? பவுல் கேட்கிறார். Why do you plead like this? அவங்க சொல்றாங்க, இறை வெளிப்பாடு வந்துருச்சு, அங்க போனா உங்களுக்கு துன்பம், so don't go. நற்செய்தி கூட்டத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வெளிப்பாடு வந்துருச்சு, இதான் அவங்களுக்கு திட்டம், இதான் அவங்களுக்கு செயல். கடவுளுடைய திட்டத்தை நாம சொல்றோமா, இல்ல அவருக்கு பிடித்தமான திட்டத்தை சொல்றோமா? ஜெப கூட்டத்துல, கவுன்சிலிங்ல ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங் இஸ் an art, deliberation is an art, discretion is an art. தீர்மானம் எடுத்தல் என்பது ஒரு சிறந்த கலை. அவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தாங்க, முட்டாள்தனமான முடிவு. வெளிப்பாடு வந்தாச்சு, பவுல் போகக்கூடாது, பவுல் இங்கே இருக்கணும். பவுல் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்தாச்சுன்னா பிறகு பிரச்சனை முடிஞ்ச பிற்பாடு பார்த்து கொள்ளலாம். ஆகவே அழுது அழுது உள்ளத்தை உடைக்கிறார்கள். பவுலும் மனுஷன் தானே, அவரும் ஒரு பிள்ளை அழுதா, பாவம் 4 பிள்ளை சேர்ந்து அழுதா என்ன பண்ணியிருப்பாரு? கூட இருக்கிற பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து அழுதா என்ன பண்ணியிருப்பாரு? சரிப்பா, எல்லாரும் இவ்வளவு சேர்ந்து சொல்றீங்க, இறைவாக்கும் கிடைச்சிருச்சு, அப்ப நான் போகல அப்படின்னு முடிவெடுத்திருந்தாருன்னா பவுலின் வரலாறு 21ஆம் அதிகாரம் இத்தோடு முடிந்திருக்கும். அதன் பிறகு பவுலுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்காது. ஆனால் பவுல் தேர்ந்து தெளிவதிலும் தீர்மானம் எடுப்பதிலும் தெளிவாக இருந்தார். வெளிப்பாடு சரி, ஆனால் இந்த வெளிப்பாடை நாம் சரியாக புரிந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். வெளிப்பாட்டில் உங்க எமோஷன், உங்க உணர்ச்சி, உங்கள் விருப்பு வெறுப்பு, உங்களுடைய சுயநலத்தை கொட்டி நீங்கள் தீர்மானம் எடுத்தால் அது கடவுளுடைய திருவுளமாய் இருக்க முடியாது. பவுல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவர் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அனனியா கையில அங்க சொல்லப்படுகிறது, நீ
யூதர்களுக்கும் பிற இனத்தவருக்கும் அரசர்களுக்கும் முன்பாக எனக்கு சார்ந்து பகர வேண்டும். துன்பங்கள் வழியாகவே இறையாட்சி மலரும் அப்படின்னு அவருக்கு மோட்டோ கொடுக்கப்பட்டாச்சு, அவருக்கு எதிர்நோக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆக அவர் இப்போ யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிச்சிட்டார் தொழுகை கூடங்கள்ல, பிற இனத்தவருக்கு அரிசி 3 பயணங்கள்ல எண்ணறிய தொழுகை கூடங்களை உண்டாக்கிட்டார், கிறிஸ்தவர்களை சேர்த்துட்டார். ஆனா அவர் இன்னும் என்ன செய்யல, யாருக்கு நற்செய்தி அறிவிக்கல, அரசர்களுக்கு அறிவிக்கல. அரசர்கள் சிற்றரசர்கள் யூதேய நாட்டில் இருக்கிறாங்க, பேரரசர் ரோமாபுரியில் இருக்கிறார். துன்பங்கள் வழியாக அவர் பல துன்பங்களை அனுபவித்து விட்டார். ஆனாலும் இன்னும் துன்பங்கள் அவருக்கு பத்தாது. அவர் தன்னுடைய துன்பங்களை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பட்டியலிடுகிறார். நான் அதை குறித்து ஒரு நாள் முழுக்க பேச முடியும். அந்த துன்பத்தினுடைய பின்னணி என்ன, அந்த துன்பம் என்னெல்லாம் செஞ்சிருக்கும், ஒவ்வொரு துன்பமும் சும்மா வார்த்தையா சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் அதை படித்து அதற்குள்ளாக இறங்கி நீங்கள் படித்தால், வரலாற்றையும் புரிந்து கொண்டால் எவ்வளவு துன்பங்களை பவுலடியார்த்தினுடைய உடலில் தாங்கி இருக்கிறார் என்பது தெரியும். ஆனாலும் இன்னும் போதுமான துன்பங்கள் அடைந்து விடவில்லை. ஆகவேதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல ஒரு அழகான ஒரு நிலைப்பாட்டை அவர் சொல்லுவார் பாருங்கள். என்ன சொல்லுவார் பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய விரும்புகிறேன். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவோ வாழ்ந்துட்டார், வளர்ந்துட்டார், பெரிய ஜாம்பவான், பெரிய திருத்தூதர், உயர்ந்து நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பிலையும் போதனையிலையும் அவருடைய அறிவுரையிலையும் வாழ்விலையும் சாவிலையும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது, மீட்பு ரட்சிப்பு வெளிப்பட்டிருக்கிறது, நிலைவாழ்வு வெளிப்பட்டிருக்கிறது. நான் அந்த நெறிகளை பிடித்து விட்டேன். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலில் இன்னும் வல்லமை அதிகமாய் வெளிப்பட்டிருக்கிறது. அதை நான் இன்னும் அறிய வேண்டும். நாம எதைத்தான் அறிஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்துவ நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? அவருடைய பிறப்புல வந்த ஆற்றல் அறிஞ்சிருக்கிறோமா? உயிர்த்தெழுதலின் வல்லமையை பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் இன்னும் கிறிஸ்துவையும் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய வேண்டும். அப்படி அறிய வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்க விரும்புகிறேன். அவர் தன்னுடைய தெளிவான நிலைப்பாட்டை பதிவு செய்கிறார். ஆங்காங்கே பல இடங்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக ஒன்றை குறிப்பிட்டு காட்டினேன். நான் துன்பங்களில் பங்கேற்க வேண்டும், சாவில் ஒத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமை அடைவேன். அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார். தேர்ந்து தெளிந்து விட்டார். அவர் தீர்மானம் எடுத்து விட்டார், நான் இன்னும் துன்பங்கள் அடைய வேண்டும். ஆகவே பவுல் சொல்லுகிற அந்த பதிலை பாருங்கள், என்ன இருக்கிறது? நான் ஆண்டவர் இயேசுவுக்காக எருசலேமில் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, சாவதற்கும் தயார். என்னப்பா சுண்டைக்கா மேட்ரு, என்னை போய் கட்டி பிடிச்சிருவாங்க, என்னை போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, என்னை அடிச்சிருவாங்க, தொழுமரத்தில் கட்டிடுவாங்க, தண்டனை கொடுத்துருவாங்க, இதெல்லாம் ஜுஜிப்பி மேட்டருப்பா. நான் ஆண்டவருக்காக சாக தயார், என் ரத்தத்தை அவருக்காக நான் விட தயார், செத்து போக தயார். இது என்ன துன்பம்? பெரிய துன்பம், ஜுஜிப்பி சுண்டைக்கா மேட்ரு, போங்கய்யா என்று அவர் தன் நிலைப்பாட்டை விளக்குகிறார். இங்கதான் தீர்மானம் எடுத்தல், தேர்ந்து தெளிதலை நாம் பார்க்கிறோம். ஆகவே அடுத்த வசனம் பாருங்க. அவரை நாங்கள் இணங்க வைக்க முடியாது போகவே. இப்போ எவ்வளவோ அழுது, எவ்வளவோ தொழுது, எவ்வளவோ பணிஞ்சு, எவ்வளவோ ப்ளீட் பண்ணி, எவ்வளவோ 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 முயற்சி பண்ணியிருக்காங்க, இணங்க வைக்க முடியாது போகவே. முடிவை நாம் அப்படி எடுக்கிறோமா? அந்த பிரதர் வெளிப்படுத்திட்டார், இந்த சிஸ்டர் ஜெபத்தில் வெளிப்படுத்திட்டார், ஆகவே இதுதான் முடிவு. முட்டாள்தனம். அது கடவுளுடைய திருவுளமா? கடவுள் உனக்குன்னு வைத்திருக்கிற ஒரு திருச்சித்தமா? கண்டுபிடிக்கணும். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரின் திருவிழப்படி நடக்கட்டும் என்று கூறி பேசாது விட்டுவிட்டோம். அப்ப இது ஆண்டவரின் திருவிழம்னா இதுக்கு முன்னால சொன்னது என்னது? உங்க திருவிழம், உங்க ஆசை, உங்க விருப்பம், உங்க எமோஷன். அப்ப இப்பதான் சொல்றாங்க, சரி ஆண்டவரின் திருவிழம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டறிவது ஒரு கலை. லெக்ஷியோ திவினா நமக்கு அதை கண்டுபிடிக்க கற்றுத்தருது. கற்றுத்தருவதோடு மட்டுமல்ல, பாருங்க, கொன்சலாட்சியோ, டிஸ்கிரெட்சியோ, டெலிபராட்சியோ, ஆக்சியோ, செயல் திட்டத்துக்கு இட்டு செல்கிறது. ஆகவே நாங்கள் அவரை இணங்க வைக்க முடியாது போகவே ஆண்டவரின் திருவுளத்திற்கு அது இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். எடுத்துவிட்டு அந்நாட்களுக்கு பிறகு நாங்கள் பயண ஏற்பாடுகளை செய்து எருசலேமுக்கு சென்றோம். ஆக்ஷன், லான்ச்சிங் இன்டு ஆக்ஷன்.
பிளஞ்சிங் இன்டு ஆக்ஷன், செயல்பாட்டுக்கு இட்டு செல்வது. இதுதான் மிக முக்கியம். ஆகவே லெக்ஷியோ டிவினாவில் நாம வெறுமனே கடவுளோடு ஒன்றித்து விடுவதல்ல, அது நமக்கு விடுதலை தந்து சேர்ந்து தெளிகிற நல்ல மனப்பான்மையை தந்து முடிவெடுக்கிற ஒரு தெளிவை தந்து செயல்பாட்டுக்கு இட்டு செல்லுதல் வேண்டும். அதான் மிகவும் முக்கியம். இப்போ மேலும் 4 படிகளை உங்களுக்கு சொல்லி தந்து இந்த லெக்ஷியோ டிவினாவை முழுமையாக்கி இருக்கிற கர்தினால் மரிய மார்ட்டினுடைய இந்த தியான பண்புகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இதை நான் இன்னும் சுருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் 8 படிகள் நம்ம உட்கார்ந்து வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, நேரம் கிடைக்கிற பொழுது, லீவ் எடுத்து நீங்கள் இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது, இறைவேண்டல் புரிகிற பொழுது நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களை பரிந்துரைக்கிறேன். ஆனால் அவசர உலகத்தில் இருக்கிறோம், அவசர பணிகள் இருக்கிறது, எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது. இதுல நாம் அப்படி நிறைய செய்ய முடியாது. ஆகவே நாம் என்ன செய்யலாம் என்றால், முதல் படி எழுத்துப்படி கண்டிப்பாக வேண்டும். 2வது படி சிந்தனை கண்டிப்பாக வேண்டும். 3, 4 ஒரே படியாக ஆக்கிக் கொள்ளலாம். ஒராட்சியோ ஏத்துக்கொண்ட முலாட்சியோ, இறைவேண்டலும் இறைவனோடு ஒன்றித்தலும், அந்த ஜெபத்தோடு சேர்ந்து அங்கே ஒன்றித்து விட வேண்டும். அடுத்த 4 படிகள் இருக்கிறதே, கொன்சலாட்சியோ, டிஸ்கனெட்சியோ, டெலிபராட்சியோ, ஆக்சியோ, இந்த 4ஐயும் ஒன்று சேர்த்து ஆக்சியோ என்று 4வது படியாக வைத்துக் கொள்ளலாம். ஆகவே என்னுடைய அனுபவத்திலான பரிந்துரை இதுதான். நீங்கள் லெக்ஷியோ டிவினாவை இவ்வாறு 4 படிகள் கொண்டதாக சுருக்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அந்த லெக்ஷியோ டிவினா முடிகிற பொழுது ஆக்ஷன் பிளான் என்ன என்று ஒன்றை நீங்கள் வரையறுக்க வேண்டும். அந்த ஆக்ஷன் பிளான், இதை ஒரு நாளைக்குள் செய்கிறேனா, ஒரு வாரத்திற்குள் செய்கிறேனா, ஒரு மாதத்திற்குள் செய்கிறேன், ரொம்பலாம் நீட்டிட்டு போகாதீங்க. இதை நான் எவ்வளவு நாளைக்குள் செய்ய போகிறேன், இதிலிருந்து வந்திருக்கிற விழுமியம், மதிப்பீடு, நல்ல உயர்ந்த கருத்து, உயர்ந்த அறநெறி போதனை, இதனை நான் எவ்வளவு நாளைக்குள் செய்ய போகிறேன் என்று ஒரு ஆக்ஷன் பிளான் எடுப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவோடு நடப்பீர்கள். அவர் தம்மோடு இருக்க அழைத்தார் என்பதனை இந்த இறை வார்த்தை இறைவேண்டலின் மொழியில் இந்த லெக்ஷியோ டிவினால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவருடைய திருவுளப்படி நீங்கள் நடப்பீர்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை கண்டறிகிற கலையைத்தான், அதில் நடக்கிற கலையைத்தான் இந்த லெக்ஷியோ டிவினா நமக்கு கற்றுத்தரும். அதில் நாம் நடக்க, வெற்றியாய் ஆன்மீக வாழ்க்கையில் வாழ, அருள்வாழ்வு வாழ இந்த லெக்ஷியோ டிவினா நமக்கு பயன் தரும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே நான் இப்பொழுது சுருக்கி சொன்ன இந்த முறையில் உங்களுடைய லெக்ஷியோ டிவினாவை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்களுக்கு வேறு நல்ல வழிகள் பிறக்கும் என்றால் அந்த வழிகளிலும் இதனை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு நாள் அரை மணி நேரம் மட்டும் கிடைக்கிறது, முழுமையாக செய்ய முடியவில்லை, இன்றைக்கு வாசியுங்கள், நாளைக்கு சிந்தியுங்கள், நாளை மறுநாள் நீங்கள் இறைவேண்டல் புரியுங்கள், அதற்கு மறுநாள் இதற்கு ஆக்ஷன் பிளான் என்ன என்று சொல்லி அதனை நீங்கள் வரையறுங்கள். பிறகு அவ்வாறு ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்களுடைய அருள் வாழ்வு இனிக்கும், உங்களுடைய அர்ப்பணம் இனிக்கும், உங்களுடைய பணி வாழ்வு மிக மிகச் சிறக்கும். அது ஆண்டவருக்குள் இணைந்த ஒன்றாக இருக்கும். வாழ்பவன் நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழுகிறார், ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார் என்று சொன்ன பவுலடியாருடைய அற்புதமான போதனையை நாமும் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க இந்த பயிற்சி கலை உங்களுக்கு துணை புரியட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.